கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதனால் கூட ஆண்டவர் இந்த பூமியை அழிக்கணும்னு சொல்லி அவர் வேதனைப்படுறார். ஏன்னா மனுஷனுடைய அக்கிரம் அதிகமாயிடுச்சு. அவர் இருத்த நினைவு கூட பொல்லாததாக இருக்குது. நினைக்கிற நினைவுகள் தோற்றம் கூட எல்லாம் பொல்லாதாக இருக்குன்னு சொல்லி, ஏன் இந்த உலகத்தை அந்த மனுஷன் உண்டாக்குறன்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுறார். அதனால் ஆண்டவர் பூமியை முழுமையாக அழிக்கணும்னு நினைக்கிறார். அப்போ தான் ஆண்டவருக்கு நோவாவோட குடும்பத்துக்கு, அந்த குடும்பத்தை பாதுகாக்க முடிய ஆண்டோடைய கண்களில் கிருபை கிடைக்கும். அப்போ ஆண்டோடைய கண்களில் கிருபை கிடைக்க நோவா எப்படி வாழ்ந்தான்னு பார்க்கும்போது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனாக இருந்தான். தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்போ ஆண்டோடு கூட ஒரு உறவு எப்பவுமே இருந்தது நோவாவுக்கு. அதே போல் ஆண்டவர் கொடுக்குற கட்டளைக்கு உடனே கீழ்ப்படுகிறான். ஏன் கேள்வி கேட்கல. அதனால தான் கர்த்தர் அந்த பூமியில் எல்லாத்தையும் அழித்தா கூட நோவாவுக்கு அவரோட குடும்பத்தை மாத்திரம் கர்த்தர் பாதுகாக்கிறார். இப்போ நம்ம குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாக்கணும்னா, எல்லா தீங்குக்கு அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கணும்னா, கர்த்தர் கண்களில் கிருபை இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை பாதுகாக்க முடியும். லோத்தோட குடும்பத்தோடு பார்க்கும்போது, சோதம் குமரை அழிக்கும்போது கூட அவங்க துரிதமாக கிளம்ப சொல்லி இந்த தூதர்கள் சொன்னால் கூட இந்த லோத் தாமதிச்சுட்டே இருக்கார். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க மேலே வைத்த கிருபையினால் லோத்து குடும்பத்தை கரத்தை பிடிச்சி அப்படியே வெளியில் கொண்டு போய் விடுறாங்க. அப்போ தான் லோத்து சொல்லுவார், உங்கள் கண்களை எனக்கு கிருபை கிடச்சிது ஆண்டவரே. அப்போ அந்த கிருபை இருந்தனால்தான் லோத்து குடும்பத்தை தூதர்களே கையை பிடிச்சி வேகமாக அழைச்சிட்டு போகிறாங்க, அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படி. அப்போ ஆண்டோடைய கிருபை நம்மோடு கூட எப்பவுமே இருக்கணும். கிருபை இருந்தால்தான் நம்மளால் வாழ முடியும் இந்த உலகத்தில். நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை தான். அவருடைய கிருபை இருந்தால்தான் அந்த உலகத்தில் வாழ முடியும். அப்போ அவருடைய கிருபைகள் ஒவ்வொரு நாளும் புதியவைகளாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா ஆளுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். அதிகாலை ஆளுடைய சமூகத்தில் காத்திருந்து அவரோட கிருபை, அந்தந்த நாளுக்குரிய கிருபை ஆளுகிட்ட கேட்குறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்கப்பா, பாதுகாக்கிற கிருபை கொடுங்கப்பா, போதிக்கிற கிருபை கொடுங்க. ஒவ்வொருத்துக்கும் கிருபை தான், எல்லாத்துக்குமே கிருபை நமக்கு வேணும். அப்போ ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அந்த கிருபை புதியவளாக இருக்குமா, அந்த கிருபைக்காக நம்ம காத்திருக்கும்போது அந்த கிருபை நம்ம குடும்பத்தை அந்த நாள் முழுவதும் பாதுகாக்கும். அதிகாலை தெய்வ கிருபைக்காக நாம் தெய்வ சமுத்திரம் நிற்கும்போது புதிய கிருபை கொடுத்து நம்மையும் நம் குடும்பத்தையும் எல்லா தீமைக்கும் தீங்குக்கும் அழிவுக்கு விலக்கி ஆண்டவர் பாதுகாப்பார். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் முழுவதும் அவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கணும். அவருடைய கிருபை நம்மை பாதுகாக்கணும். அவருடைய கிருபை நம் தேவைகளை சந்திக்கணும். அவருடைய கிருபை இந்த மாதம் முழுதும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தினாலும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தினாலும் கர்த்தர் நம்மளை நடத்தணும். அதுக்கு அவருடைய கிருபை இருந்தால் மாத்திரம்தான். அதனால் கூட அந்த கிருபை நான் பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம ஆணுடைய சமூகத்துக்கு நம்ம போகணும். ஆணுடைய சமூகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் தெய்வ சமூகத்துக்கு போனால் மாத்திரம்தான் அந்த கிருபை பெற்றுக்கொள்ள முடியும். ஆணுடைய கண்களில் கிருபை கிடைக்கும்னாலும் நோவா வாழ்ந்தது போல் நீதிமானும் உத்தமனாக இருக்கணும். கர்த்தரோடு கூட எப்போவுமே நமக்கு அந்த லிங்க் இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு உறவு இருந்துக்கிட்டே இருக்கணும். எதை செய்தாலும் அவரை கேட்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ அவரோடு கூட எப்பவுமே சஞ்சரித்து கொண்டே இருந்தானா நோவா. அப்போ அவர் என்ன சொல்கிறார், கீழ்ப்படிஞ்சான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியாக இருக்கணும். அவரோடு கூட எப்பொழுதும் நமக்கு அந்த உறவு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதே போல் நீதிமானாய் தேவனுக்கு பிரியமாக நம்ம வாழும்போது நிச்சயமாக கர்த்தருடைய கண்களை நம்ம கிருபை கொடுத்து நம்ம குடும்பத்தையும் எல்லா அழிவுக்கு விலக்கி ஆண்டு நம்மை பாதுகாப்பார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் நல்ல தகப்பனே, இயேசு நாமத்துடைய சமூகத்தில் வருகிறோமப்பா.
இந்த மாற்று மாதத்தை நானுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரோட குடும்பங்களும் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன்ப்பா. நோவாவுக்கு ஆண்டவரே கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது போல இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய குடும்பங்களையும் உங்களுடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டும் ராஜா. உங்களுடைய கண்களில் கிருபை கிடைத்து ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தரை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒரு குறை இல்லாமல் இந்த மாதத்தை ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் சமாதானமாய் கர்த்தர் நடத்தி தாங்க. தேவைகளை சந்திங்க, குறைகளை நிறைவாக்குங்க. ஆண்டவரே இருக்கிற கடன்களை அடித்து கொடுங்கப்பா. என்னெல்லாம் சமூகத்தில் எதிர்பார்க்கிறார்களோ எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் நீதிமானாய் வாழ, உத்தமமாய் வாழ, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்போ ஒரு நாள் அதிகாலை எழுந்து இந்த சமூகத்தை நோக்கி பார்த்து அந்த கிருபை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. அப்படியே செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.